தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆனி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலையில் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், எந்த காரியங்களை செய்வதற்கு சிறப்பான மாதம், எந்த காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தனுசு ராசி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி. 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானம், பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம். 5ஆம் இடம். அதே போல 5ஆம் இடம் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய இடம், மேடை பயிற்சி, நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். இந்த 5க்கும் 12க்கும் உடையவர். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். ஆக இந்த 5க்கும் 12க்கும் உடைய செவ்வாய் 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். ஆனி மாதம் 28ஆம் தேதி வரை, கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதுமே 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். ஆக 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அப்போ குழந்தை இல்லாத குழந்தை பிறப்பு ஏற்படும். குழந்தை பிறப்பு அல்லது குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பு, கரு உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல 5ஆம் இடம் காதல் ஸ்தானம், புதிய காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதே போல விளையாட்டு ஸ்தானம் 5ஆம் இடம், விளையாட்டு கிரகம் செவ்வாய், விளையாட்டு ஸ்தானம் 5ஆம் இடம். ஆக 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கும்போது விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, விளையாட்டு போட்டிக்கு நிறைய உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டு போட்டியில் கலந்துக்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சி அதில் விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது இந்த 5ஆம் இடத்திலே செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது. அதே போல் 5ஆம் இடம் என்பது சிந்தனை செயல்திறன். பொதுவாக 5ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் தெளிவாக இருக்கும், மேடை பேச்சு, நம்மளுடைய பேச்சு சிறப்பாக இருக்கும். அதே போல் 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய பூர்வீகம் சம்பந்தமான யோகம். பொதுவாகவே செவ்வாய் பூமிகாரகன், பூர்வீகம் சம்பந்தமான பூமி சம்பந்தமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் 5ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று இந்த மாதம் சஞ்சரிக்கும் பொழுது. அதே போல் இந்த செவ்வாய் 12க்கும் உடையவர், அதாவது விரயஸ்தானம். ஆக புத்திரர் வகையிலே சில விரயங்கள் ஏற்படுவதற்கும் சுப விரயமாக இருக்கும், சில விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது புத்திர சம்பந்தமாக. அதே போல் 12ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கும்போது 12ஆம் இடங்கிறது பிரயாணம் இல்லையா, அதனால குழந்தை சம்பந்தமாக, விளையாட்டு சம்பந்தமாக, அதே போல் இந்த பூர்வீக சம்பந்தமாக சில அலைச்சல்களையும் இந்த 5ஆம் இடத்து செவ்வாய் கொடுக்கும். அதே போல் 5ஆம் இடம் என்பது பதவிஸ்தானம். பதவிஸ்தானத்து அதிபதி ஆட்சி பெறும் பொழுது பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஆக இந்த 5ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெறுவது மிகப்பெரிய யோகம். திரிகோண ஸ்தானத்தில் 5ஆம் இடம், 5ஆம் இடங்கிறது திரிகோண ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம். அப்போ பூமி சம்பந்தமாக அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சகோதர வகையிலே லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது செவ்வாய். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6க்குடையவனும் 11ஆம் இடத்துக்கு உடையவனும். 6 நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். இந்த 6க்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம். 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், நம்மளுடைய இச்சை பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் 11ஆம் இடம். 11ஆம் இடம் அது சித்தப்பா ஸ்தானம். ஆக நீண்ட நாள் எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய இடமும் 11ஆம் இடம் தான். ஆக இந்த 6க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் 23ஆம் தேதி வரை, ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை 6க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது கணவன் மனைவி உறவுகளே சில பிரச்சனைகள் ஏற்படும், அதை தவிர்க்க வேண்டும். அதாவது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி இல்லையா. இந்த எதிரி ஸ்தானாதிபதியை மனைவி ஸ்தானத்தில் உட்காரும் பொழுது மனைவியிட்ட விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், வாடிக்கையாளர்கிட்ட வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கும் பொழுது தன்னுடைய கஸ்டமர், அதான் வாடிக்கையாளர்கிட்ட கவனமாக இருக்கணும். இந்த சமூகத்தில் யார்ட்டையும் வெளியே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அதே போல் 11ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கும் பொழுது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். பொதுவாகவே இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் செவ்வாய் ஆட்சி, 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி, 9ஆம் இடத்துல சூரியன் 7ஆம் இடத்துல இருப்பார். திருமணம் சம்பந்தமாக முயற்சிகள் வெற்றி பெறும் மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக பெண்ணு தேடிட்டு இருக்கீங்களோ, பிள்ளை தேடிட்டு திருமணம் கைகூடி வரும். ஏன்னா 5, 7, 9 இது சம்பந்தப்பட்டாலே திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், காதல் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு.
அதே போல இந்த 11ஆம் இடங்கிறது இச்சை, தன்னுடைய இச்சை பூர்த்தியாகக்கூடிய இடம். 7ஆம் இடம் காமஸ்தானம். ஆக தவறான வழியும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். 11ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலே 23ஆம் தேதி வரை சஞ்சரிக்கும் பொழுது. அதே போல உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சி. அதே போல 7ஆம் இடத்துக்கும் உரியவர் அவர்தான். 10ஆம் இடத்திற்கு உரியவரும் அவர்தான். 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். ஆக இந்த 10க்கும் 7க்கும் உடைய புதன் 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் 15ஆம் தேதி வரை, ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக 7ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சி பெறும் பொழுது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், நண்பர்கள் ஆதாயங்கள் பெருக்கும், புதிய ஒப்பந்தங்கள், அதாவது கூட்டு தொழிலே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய நிலை, வாடிக்கையாளர்கள் அதிகமாக சேரக்கூடிய அமைப்பு. அதே போல இந்த புதன் 7ஆம் இடத்துல 15ஆம் தேதி வரை வலுவாக இருக்கும் பொழுது புதன் சம்பந்தமான யோகங்கள், அதாவது ஏஜென்சி, கமிஷன், தரகு இந்த மாதிரியான வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா புதன் கமிஷன், ஏஜென்சிக்கு, தரகருக்கு காரகத்துவம். ஆக அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. 15ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்தில் மறைந்து விடுவார். ஆனால் 15ஆம் தேதி வரை புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அதுவும் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். அதாவது புதனுடைய தொழில் காரகத்துவம் எல்லாமே வளர்ச்சியாகும். இந்த 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழில், 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். ஆக தொழிலை விரிவுபடுத்துதல், தொழிலில் புதிய கிளை உருவாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறும். புதன் தொழிலுக்கு அதிபதி, கூட்டு தொழிலுக்கு அவர் தான் அதிபதி. அவர் ஆட்சி பெறும் பொழுது தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகள் பிரமாதமாக இருக்கும். தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். ஏன்னா 10ஆம் இடத்த அதிபதி 7 ஆட்சி பெறும்போது இந்த சமூகத்தில் தன்னுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பும் இருக்கும். அதே போல உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், தொலைதூர பயணத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் 7ஆம் இடத்திலே இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். ஆக இந்த மாதம் உங்களுக்கு 5-7 வலிமை அடைகிறது. ஆக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். முதல் பாயிண்ட், அதுதான் ஃபர்ஸ்ட். அதே போல காதல் சம்பந்தமான முயற்சிகளுக்கு கைகூடும். புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதாவது 7ஆம் இடம் வலுவடையும் பொழுது கூட்டு தொழில் வலுவடையும். நண்பர்கள், புதிய நட்பு வட்டாரங்கள் பெருகும். இந்த சமூகத்தில் நிறைய பேருடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா சூரியன் தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கும். 9ஆம் இடத்த அதிபதி இல்லையா, தந்தை வழி அனுகூலங்கள், பாக்கியம், அதாவது இந்த பாக்கியங்கள் சேரக்கூடிய அமைப்பு. ஏன்னா மனைவி வழி பாக்கியங்கள் சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அல்லது கணவன் வழி பாக்கியங்கள் சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொலைதூர பயணம், அதாவது தொழில் நிமித்தமாக தொலைதூர பயணம் செய்து அதிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பும் இந்த 9ஆம் இடத்த அதிபதி 7ல் இருக்கும்போது இந்த மாதம், ஆனி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆக இந்த மாதம் முழுவதுமே எல்லா கிரகங்களும் 5, 7, 9, 11 இதெல்லாமே கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது திருமணம் அல்லது காதல் இந்த மாதிரியான விஷயங்களிலே 5ஆம் இடம் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆக இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவை தவிர அனைத்து கிரகங்களும் நல்ல நிலையிலே இருக்கிறது. ஆக இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.